ஆணுக்கு நானும் படித்து பார்த்தேன் 1330 குறளை. ஆணுக்கு அதே மாதிரி எந்த கட்டுப்பாட்டை அவர் சொல்லியிருக்காரு. தனி வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் இல்லறத்துக்கும் தொண்டறத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்ற போது இந்த குறள் ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருக்கார். மானம் பற்றி கவலைப்படாமல் அன்னைக்கு தொண்டாற்றினாங்க. இன்னைக்கு அதனால் அவர்கள் அசைக்க முடியாத கொள்கை வீரர்களாக வரலாறு படைத்தவர்களாகி விட்டார். ஒண்ணுமே இல்லை. உண்மையில மனைவி தொழுதுடுவான் ரொம்ப பேர் இருக்காங்க நடைமுறையில். கடவுள் வாழ்த்துங்கிற பகுதி இருக்கு பாருங்க, அந்த பகுதியை வள்ளுவர் எழுதல அப்படின்னு வஉசி மறுத்து இருக்கிறார் கம்ப்ளீட்டா. கிடுகிடுன்னு ஒரு 6 குறள் சொல்லிட்டேன். போதும் நிறுத்துப்பா, நல்லா சொல்லிட்டேன், நல்லா போதும் அப்படின்னு காப்பாத்துனீங்க. அந்திமலை அலைவரிசை நேயர்களுக்கு வணக்கம். நமது திருக்குறள் சார்ந்த தொடர் நேர்காணல்களை அந்திமலை ஒளிபரப்பி வருகிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது தமிழ்நாடு மக்களால் அன்போடு ஆசிரியர் என்று கொண்டாடப்படுகின்ற தகைசால் தமிழர் ஐயா கி வீரமணி அவர்களை. ஐயாவை சந்திப்போம். அவருடைய திருக்குறள் அனுபவங்கள் குறித்து நாம் கேட்போம். வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி ஐயா. நீங்க திருக்குறளை முன்னெடுத்துட்டு போறதுல ஒரு முன்னோடி தமிழர். நீங்க உங்களுக்கு பிடித்த திருக்குறள் எது? தந்தை பெரியாருக்கு எந்த குறள் பிடிச்சதோ அதுதான் எனக்கு பிடிக்கும். அது பிறகு பெரியாரிடம் கேட்ட பிற்பாடு தான் எனக்கு அந்த குறள் மேல ரொம்ப. மற்றது பொதுவான குறள் வழக்கமாக இருக்கும். ஊழையும் முப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாத உஞ்சற்றுபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. அப்புறம் இந்த மாதிரி குறள்கள்லாம் நிறைய சீர்திருத்த கருத்துக்கள் இருக்கும். ஆனால் இந்த குறள் எதுன்னு கேட்டால், அந்த குறள் 1030 குறளில் தெளிவாக ஐயாவுக்கு பிடிச்ச குறள்னு அவரே சொன்ன குறள் தான் எங்களுக்கு பிடிச்சது. காரணம், அந்த பணியில் நாங்கள் இருக்கிறோம். குடி செய்வார்க்கில்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். அதாவது தனி வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கும் இல்லறத்துக்கும் தொண்டறத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்ற போது இந்த குறள் ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருக்கார். எத்தனையோ குறள் இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிற தன்னுடைய தனி வாழ்க்கைன்னு ஒன்று இல்லை, பொது வாழ்க்கைன்னு ஒன்று இல்லைன்னு ஆக்கி கொண்ட தந்தை பெரியார் 95 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு அவப்பெயர் எடுத்து இன்னமும் அவருடைய பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் பலவிதமான கீழ்த்தர முயற்சிகளை எல்லாம், ஆதாரம் இல்லாத அவதூறுகளை எல்லாம் பொழிந்தாலும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர். அப்பேற்பட்டவருக்கு ஏன் இந்த குறள் பிடிச்சது என்று சொல்லும்போது அவர் சொன்ன விளக்கம்தான் ரொம்ப முக்கியமானது. தொண்டரம் இல்லறத்தில் தன்மானம் ரொம்ப முக்கியம். அதை சொல்லி கொடுத்ததே அவர் தான். அவருடைய இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம், தன்மானம். மானம்ங்கிறதுக்க மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரி. அதே போல் வலையின் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. இப்படியெல்லாம் மானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து. சுயமரியாதை மனிதனாலே அவன் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. பெரியார் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். ஆக இவ்வளவு விஷயங்களை எல்லாம் சொன்ன அந்த குறளில் என்னென்னா, மிக முக்கியமாக குடி செய்வார்க்கில்லை பருவம். குடி செய்தல்னு சொல்லக்கூடியது தொண்டர், மக்களுக்கு தொண்டு செய்கிறது. அந்த தொண்டுக்கு பாடுபடக்கூடிய அந்த தொண்டு இருக்க, அந்த தொண்டுக்கு செய்யும்போது மிக முக்கியமாக கால நேரம் பார்க்கக்கூடாது, பருவம் பார்க்கக்கூடாது. இல்லைங்க, அது சரியான நேரம் வரட்டுங்க, நான் நண்போட கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், அது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், சரியான நேரம் வந்தால் கொடுக்கறது இருக்கேன், உங்களுக்கு உதவணும்னு தான் நினைக்கிறேன், அப்புறம் நானே இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற வேலைக்கு வரலாம், எல்லாருக்கும் மற்றவங்க மாதிரி வரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான காலம் இப்போ வாய்க்கலை, அதுக்கான பருவம் இது சரியாக இல்லை, பூராமல் அது வரும்போது நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை, சொல்லக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். இந்த குறளில் அந்த அடிப்படை அப்படி வரும்போது தெளிவாக அந்த அடிப்படை என்ன, முதல் வாக்கியமே தெளிவாக குடி செய்வார்க்கில்லை பருவம். பருவம் குடி செய்வார்க்கில்லை. பருவம் பார்த்து வேலை செய்யக்கூடாது.
அப்படி சோம்பல் அடைஞ்சா சோம்பல் அடைஞ்சா சரி நாளைக்கு பார்த்துக்கலாமே. ஓ சரி, அது கண்ணதாசன் அவர்கள் வேடிக்கையா கவிதை எழுதின மாதிரி நாளை முதல் குடிப்பதில்லை சத்தியம்னார். அது மாதிரி குடி செய்வார்க்கு இல்லை பருவம் அப்படின்னு சொல்றாக்க அந்த உடனே நாளையிலேருந்து காலையிலேருந்து செய்யலாம். சில பேர் 1ஆம் தேதி அன்னைக்கு எழுதி வைப்பாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நேரம் காலம் கிடையாது. கொட்டும் மழையானாலும் கொளுத்து வெயிலானாலும் ஊகமம் வந்தாலும் புயல் வந்தாலும் என்னுடைய பொது தொண்டை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு இலக்கணம். அந்த இலக்கணத்தை பொது வாழ்க்கை சொன்னார். அதனால் அது பொது தன்மானம், மக்களை கருதிய இனமானம். அந்த இனமானம் அதை விட பெருசு. அந்த இனமானத்தில் என்னன்னு சொன்னால் பொது காரியம் செய்கிறப்ப இந்த மானத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. மானத்து பின்னால் தள்ளிடணும். அதுக்கு ஒரு எளிய உதாரணம் தந்தை பெரியார் சொன்ன உதாரணமே நான் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்டு ஐயா எனக்கு ஒரு ரூபா கொடுங்க அப்படி கேட்டால் அது பிச்சை. அது என்னோட கௌரவம் போச்சு, மானம் அவ்வளோ கஷ்டம் போச்சு. அதுக்காக நான் துண்டே இருந்தேன்னா அது பிச்சைக்காரன் ஆயிடுறேன். ஆனால் ஐயா நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், பள்ளிக்கூடம் வச்சுருக்கேன், நான் ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கிறேன், ரொம்ப குழந்தைகள் எல்லாம் இருக்குது, அது கைவிடப்பட்ட குழந்தைகள், அதனால் அதை ஆரம்பிக்கிறேன், உங்களால் முடிஞ்சதுக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு துண்டை நான் ஏற்றுக்கிறேன். அது பொது தொண்டு, அதுதான் அறம். அதுதான் அந்த பொது தொண்டு செய்கிறப்ப அதுக்கு குடி செய்வாருக்கு இல்லை பருவம் மடி செய்து அப்போ போய் மானம் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் ஏயா உங்கள்கிட்ட இல்லாத பணமா ஐயா வேறு வேலையே இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறவர்ப்பா. அதனால் கொடுக்க மாட்டான். அதனால் கொடுக்கறதுங்கிறது பணக்காரனுடைய பணத்தை பொறுத்தது இல்லை, மனதை பொறுத்தது. மனம் வேற பணம் வேற. பணம் இருக்கிறவங்கள்ட்ட மனம் இல்லை, மனம் இருக்கிறவங்கள்ட்ட பணம் இல்லைன்னு அது மாதிரி ஒரு பெரிய செய்தி. ஆகவே இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா மானம் கருத கிடையாது. இதுக்கு முழு உதாரணம் என்னன்னா அன்னை மணியம்மையார் வாழ்ந்து காட்டின உதாரணம். அந்த அம்மா மாதிரி விமர்சனத்துக்கு ஆளாகிறவங்க, அவதூறுக்கு, பழிக்கு, கேவலமான வார்த்தைகளை சொல்லி யார் அவங்களோட நெருங்கி பழகியிருந்தாங்களோ, யாருக்கு அவங்க அன்னமிட்ட கைகள்னு சொல்லக்கூடிய அளவு சமைச்சு போட்டாங்கன்னா அவங்களே தாக்குறாங்க. அப்படி இருந்தும் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லலை. மானத்தை பற்றி அவங்க கவலை இல்லை. ஒரே இலக்கு, தன்னை பெரியாரை தொண்டு செய்யணும். பெரியார் மக்களுக்கு தொண்டு செய்கிறார், அவரை 100 வருஷம் வாழ வைக்கிறார். உதாரணம் இதுவே. இந்த ஒரு குறள் ஏன் பிடிச்சதுன்னா அதுதான் ஒரு நினைவுங்கய்யா. இது கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை வச்சப்போ ஒரு நூல் வெளியிட்டாங்க, குமரி முதல் கோட்டம் வரைன்னு. அதுல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் தனக்கு பிடித்த குறளை இந்த குறளை தான் சொல்லியிருக்காரு. அப்படியா? பெரியார் பெரியாருக்கு பிடிச்சது தானே மாணவருக்கு சுயமரியாதைக்காரனாக கலைஞருக்கும் பிடிக்கும். ஏன்னா எல்லாரும் நாங்க ஈரோட்டு குருகுல மாணவர்களாச்ச. ஆகவேதான். அது மட்டும் இல்ல, அவருடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு விதமான அளவுக்கு சின்ன வயசுல இருந்த மிகப்பெரிய அளவுக்கு எவ்வளவு கொச்சைப்படுத்தப்பட்டாருங்கிறத அவர் நெஞ்சில் இருக்கிற சங்கடங்களை நெஞ்சுக்கு நீதியிலே எழுதியிருப்பார். முதல் பகுதியிலேயே சொல்லுவார் என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடியது. அவரை ஜாதியை குறித்து விமர்சனம் பண்ணவங்க, அவருடைய இயக்கத்திலேயே மாறுபட்டு போகிறப்போ சொன்னவங்க, தாக்கினவங்க எவ்வளவோ இருக்கு போராமை. இன்றைக்கு அவரை உயர்த்துறாங்க, புகழ்றாங்கங்கிறது ஒரு பக்கம். இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றில் யார் யாரெல்லாம் புகழ்ச்சிக்குரிய பக்கத்தையே இளைஞர்கள் சில பேர் பார்ப்பாங்க, அது முக்கியமல்ல. அதை விட அவங்க கடந்து வந்த நெருப்பாறு, அவங்க அவதூறு, வெள்ளம், சுனாமி, இதிலெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க பாருங்க. அதனால அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஆகவே மானம் பற்றி கவலைப்படாமல் அன்னைக்கு தொண்டாற்றினாங்க. இன்னைக்கு அதனால் அவர்கள் அசைக்க முடியாத கொள்கை வீரர்களாக வரலாறு படைத்தவர்களாகி விட்டார்கள். வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் அல்ல, வரலாறு படைத்தவர்கள். அதுதான் முக்கியம். ஐயா, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு பிரச்சாரம் பெரியாருக்கு எதிராக செய்யும் பொழுது சில பேர் அங்கேருந்து சில விஷயங்கள் வெட்டி ஒட்டி பேசும் பொழுது பெரியார் திருக்குறளை விமர்சிச்சார் அப்படிங்கிறத இளைஞர் மத்தியில் பரப்பிட்டு இருக்காங்க. அது பத்தி அவங்களுக்கு இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி ஐயா அது பெரியார் களஞ்சியம்னு இந்த புத்தகம், இந்த பெரியார் களஞ்சியம்ங்கிற புத்தகம் இருக்க. திருக்குறள் மாநாடு நடத்தி திருக்குறள் அதுக்கு முதல்ல என்னன்னே தெரியாத காலத்துல திருக்குறள் மாநாட்டை, திருக்குறள் புத்தக அலமாரிக்குள்ள இருந்தது, புலவர்களுடைய புத்தக அலமாரி. ஆனா இன்றைக்கு அது பொதுமக்கள் மத்தியில் திருக்குறளை புரியுதோ புரியலையோ
எல்லா இடத்துலையும் போய் திருக்குறள் 2 சொன்னால் அதுக்கு மரியாதை அதிகம் அப்படின்னு ஏதோ சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரிகிட்ட வாங்கிட்டு வர்ற மாதிரி. இது திருக்குறளார் சொன்ன உதாரணம். அது மாதிரி அங்கங்கே லேவாதேவிக்கார கிராமத்தில் பெரிய இடத்துல வாங்கிக்குவாங்க. அவரு திருக்குறளார் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர். அதை விட அவருடைய சீடர் மாதிரி அழைச்சிட்டு போவார். கடலூர்லேயே தங்கி அவர் சொல்லுவார், என்னப்பா பரவாயில்ல, என்கிட்ட கொள்முதல் பண்ணிட்டு ரொம்ப பேர் வந்து அங்கங்கே சின்ன சின்ன லேவாதேவி கொண்டுகிட்டு இருக்கிறான், அவனுக்கும் திருக்குறள் சொல்கிறார், பரவாயில்ல வந்த எப்படியோ திருக்குறள் வந்து எங்கேயாவது போனால் பரவாயில்லன்னு நகைச்சுவையாக சொல்லுவார். அது மாதிரி திருக்குறளை பற்றி தெரியாததை திட்டமிட்டே இது வந்து முதல்ல ஒரு குறிப்பிட்ட வார ஏட்டில் ஒரு குறிப்பிட்ட நபர் சொன்னார். அவருக்கு நாங்கள் எத்தனையோ எழுதிட்டோம், இதுவரை உனக்கு ஆதாரம் இருக்குதா சொல்லு அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி சில பேர் வந்து அவதூறு பொழிஞ்சவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டோம். இதுவரையில் ஆதாரம் கிடையாது. அது மட்டும் இல்லை, பெரியாருக்கு வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவர் வந்து எல்லாத்தையும் அவர் ஒரு கேள்வி கேட்டார். அவர் வந்து காலத்தை தாண்டி சிந்தித்த சுய சிந்தனையாளர். அப்படி சுயசிந்தனையாளர் சிந்திக்கிற போது ஐயா கேட்டார், நான் எல்லா கருத்தையும் வந்து திருக்குறள் எக்காலத்துக்கு பொருந்தோம்னு சொல்ல முடியாது. நான் என் கருத்தையே நான் 100 வருஷம் கழித்து வந்தேன், இது ஒரு பிற்போக்குத்தனம்னு சொன்னால் நான் வரவேற்பேன். ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ வளர்ந்துருக்கலாம். அது மாதிரி திருக்குறள் வந்து எக்காலத்துக்கு தான் பொருந்தோம்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுல அதுதான் ரொம்ப சிறப்பானது, அறிவுபூர்வமானது, சமத்துவத்துக்கு சொன்னது, ஒரு பெரிய பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்து நின்று உருவாக்கப்பட்ட ஒரு நூல். இது பெரியாருடைய கருத்து. ஆகவே இதை சொன்ன உடனே இதை மறைக்கிறதுக்காக பகவத்கீதையை கொண்டு வந்து ராமாயணத்தை கொண்டு வந்து பரப்புகிற அளவுக்கு திருக்குறளை பரப்பலை. அப்போ முதல்ல ஐயா தான் திருக்குறளை போட்டு குடியரசில் எழுத வச்சு, அதுக்கப்புறம் 1940 திருக்குறள் மாநாடுன்னு போட்டு அத்தனை புலவர்கள், திருவிக்கா, அறிஞர்கள் எல்லாத்தையும் சென்னையில் கூட்டி 2 நாள் அதில் இருக்கு விவரம் போறாம. ஆகவே முழுக்க அதை செய்த பெருமை திருக்குறளை பரப்பு. திருக்குறளை நாலனாவுக்கு அச்சடிச்சார் விடுதலையில், எல்லாருக்கும் பரப்பணுங்கிற கையேடு மாதிரி. அந்த புத்தகம் ஏராளமாக போச்சு. உடனே என்ன சொன்னார், இது யாரும் கேள்விப்படாத அடுத்த பதிப்பில் எழுதினார். இது ஏராளமாக போட்டதுனால நிறைய அளவுக்கு மக்கள் மத்தியில் போயிருக்கு நாலனா. இது அடக்க விலைக்கு போட்டோம், அதனால் இனிமே இந்த அடக்க விலையை வந்துடுச்சு. இதில் அடுத்த பதிப்புக்கு இப்போ வரும்போது விலையை குறைக்கிறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் பரவணும்னு தான். நாலனா அது முதலடி எடுத்தாச்சு, இதுக்கு மேலே வர்றதுக்கு. அதனால இது 3 அணாவு கிடைக்கும் அப்படின்னு திருக்குறள் நல்ல போன விலை கூட்டுவாங்க. ஆமாம், எல்லாரும் கூட்டுவாங்க. பெரியாருடைய முறை இதுதான். ஆகவே அது விடுதலை பத்திரிக்கை குடியரசில் கூட அப்படி தான் நடந்தது. அது மாதிரி உடனே விளம்பரப்படுத்தினார் பூராமே. அப்படி எல்லாவற்றையும் செய்து எல்லா இடத்துக்கும் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி பள்ளிக்கூடத்தை வைக்க வேண்டியதே திருக்குறள் தான் அப்படின்னு சொன்னவர். ஆனால் பெண் உரிமை அப்படின்னு வரும்போது பெண்ணியின் அடிமையானது எல்லாத்துலேயும் அவர் மாறுபடுறார். அதில் மாறுபட்டு இந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை, அறிவு நாணயம் அவ்வளோதான் சொல்கிறாரு தவிர மலாங்கலாம் அந்த மாதிரிலாம் இவன் சொல்கிற மாதிரியெல்லாம் வெறுப்பு வரல. அறிவு நாணயம். ஏன்னா வள்ளுவரே அதுக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்துருக்காரு, அனுமதி கொடுத்துருக்காரு. எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய், எப்பொருள் எத்தன்மை தாயினும் 2 குறள் இருக்கு. அப்போ என் கூட உடன்படணும்னு அவசியம் இல்லை. மிக முக்கியமாக இது சாப்பிடாம அப்படின்னா அன்னைக்கு அவருக்கு கருத்து உணவு முறை. இன்னொரு இடத்துல உணவு முறை மாறுது, அப்போ போய் நீங்கள் அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி பெண் உரிமை அப்படின்னு வரும்போது ஐயா உதாரணம் கேட்டார். அது மாதிரி மாறுபட்ட அவருடைய சிந்தனை ஒரு சுய சிந்தனையாளர். அவர் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாகலை. அவர் வெறும் கல்லூரி அங்கங்கே போயிருந்தாருன்னா வளையத்துக்குள்ளே மாட்டியிருப்பார். அந்த வளையத்துக்குள்ளே மாட்டல சுதந்திர அறிவு. அவர் கூண்டுக்குள்ளே இருக்கிற பறவை அல்ல. அதான் அவர் வந்து கூட்டுக்குள்ளே இருக்கிற பறவையும் அல்ல மிக முக்கியமாக. ஆகவே தான் கூட்டை கட்டிக்கொண்டு எங்கே வேணாலும் பறக்கக்கூடிய ஒருவர். அது மாதிரி கூட்டில் இருந்து வர்ற, அதனால் கூண்டுக்குள்ளே இருக்கிறவர் இல்லை. அதனால் மிக முக்கியமாக அவர் திருக்குறளை ஒரு கூண்டாக்கி கொள்ள விரும்பலை. அதுக்கு பதிலாக ரொம்ப தெளிவாக அதுக்கு வந்து விளக்கங்கள் கேட்டார். விளக்கம் அழகாக சொல்லிட்டு எப்பொருள் யார் யார் வைக்கிறது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அவர் சொன்னார். பெண்ணிலை, பெண் வழிச்சேர் பெண்ணிலை அப்படின்னு வரும்போது ஒரு குறள் இருக்குது. என்ன குறள்? தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை.
இதுக்கு அர்த்தம் சொன்னாங்க. இதுக்கு எல்லாம் பதவுரை, பரிமேலழகர் உரை, ஒப்புக்கொண்ட உரை, எல்லா உரையும் உரை என்ன எழுதிட்டு இருக்காங்க. இப்போ கூட எழுதுகிறார் கவிஞர், கவிப்பேரரசு எழுதுகிறார். அது மாதிரி பல வந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு உரைக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் திருக்குறளை சரியாக அவங்கவுங்களுடைய அறிவுபூர்வமாக பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தில் பார்க்குறாங்க. அப்போ இந்த கேள்வியை பெரியார் கேட்டார். ஏயா ஊரில் மழை பெய்யலைங்கிறான், அப்போ யாரும் நாட்டில் என்ன ஆச்சு, நம்ம பெண்கள் கதி என்ன ஆச்சு? ஒரு அம்மா வந்து இந்த ஊரில் கூப்பிட்டு வர்ற போகும் எல்லாம் சிரிப்பு, ஒரே மக்கள் கூப்பிட்டு, எங்கள் வீட்டுக்கார அம்மாவே நான் கூப்பிட்டு நீ மழை பெய்ய சொல்லுமான்னு கேட்டா, மழை பெய்யலைன்னா அப்புறம் நான் சும்மா விட்டுறதாங்க திருக்குறள் கற்படி. அப்போ இவங்க என்ன ஆகும், நல்லா நீங்கள் நினச்சி பாருங்க. அதுக்கு அர்த்தம் அதுவா? அந்த கொள்கை எப்படி சொல்கிறதுனால இதை பாரதிதாசன், கலைஞர் இவங்க எல்லாரும் சேர்ந்து இது என்னையா இந்த மாதிரி சிக்கலாக இருக்கேன்னு பதவுரை, கருத்துரை, பொழிப்புரையில் அப்புறம் ஒரு முற்போக்கானவர்கள் வந்து ஒரு கேள்வியை கொண்ட பெரியார் வந்து பழிச்சுன்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட வந்து அந்த காம்ப்ரமைஸ், ஒரு சமரசமே கிடையாது. மனசில் படுறத சொல்லுவார். நடைமுறைவாதம். ஆமாம், நடைமுறை எல்லாம் எடுத்து சொல்லுவார். இதில் இவங்க ஒன்றே சொன்னாங்க, இல்லை புரட்சி கவிஞர் தான் முதல்ல சொன்னார். அதையே மற்றவங்களுக்கு எடுத்து கருத்து சொன்னாங்க. தெய்வம் தொழாள், கடவுளை வணங்காத, கொழுநன் தொழுதழுவாள், பெய்யன பெய்யும் மழைன்னா, அதாவது அவங்க மழை சொன்னால் மழை பெய்யுன்னு சொன்னால் பெய்யும்னு அப்படி சொல்கிறது அர்த்தம் கொண்டு தப்பு. இப்போ பெய்ய வேண்டிய நேரத்தில் இந்த மழை பெஞ்சா விவசாயத்துக்கு வசதியாக இருக்குன்னு நினச்சா, அப்படிப்பட்ட மழை வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியோ அது போன்றதுன்னு சொல்லி வள்ளுவருக்கு ஒரு டிஃபென்ஸ் போட்டாங்க. வள்ளுவரை காப்பாற்றுறதுக்கு வள்ளுவர் கருத்து என்னங்கிறது இல்லை. அந்த காலத்தில் இருக்கலாம், ஏன்னா அவருடைய காலம் ஒரு ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு காலம். அது வந்து ஒரு ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் மனு தர்மத்துக்கும் இதுக்கும் ஒரு மாதிரி போராட்டம். உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிற பண்பாட்டை ஒரு மறுக்கிறதுக்கு தான் திருக்குறளை. அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் ஆரிய மறுப்பு நூலேன்றது கரெக்டாக சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் இந்த கருத்தில். அப்போ இதை சொன்னார். இந்த விளக்கம் சொன்ன உடனே எல்லாரும் கொஞ்சம் கைதட்டினாங்க. பாரதிதாசன் அதுதான் கலைஞர் சொல்லியிருப்பார், மற்றவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஐயா இன்னொரு கேள்வி கேட்டார். அவர் பகுத்து, சரி இதுக்கு பதில் சொல்லிட்டீங்க, கொழுநன் தொழுதெழுவாள் அப்படி இருக்கு, அதுக்கு என்னன்னு கேட்டார். எல்லாரும் காலையில் எந்திரிச்ச உடனே அவன் வந்து இவனை தொழுது தான் எந்திரிக்கணும்னு சொன்னா அது அடிமை புத்தி இல்லையா? சரி எவனாவது அந்த மாதிரி இருக்கானா? சரி அதை எங்கேயாவது வேற ஒரு இடத்துல மனைவி தொழுதெழுவான் அப்படியே அங்கே இருக்கா, ஏதாவது ஈக்குவலண்ட்டாக இருக்கு. அப்போ சமத்துவம் எங்கே இருக்கு? ஒண்ணுமே இல்லை. உண்மையில மனைவி தொழுதெழுவான் ரொம்ப பேர் இருக்காங்க நடைமுறையில், அதுதான் வேற. ஆனா அப்படி இருந்தா கூட இப்படி இருக்காது, அதுக்கு என்ன பதில்னாரு? பதில் இல்லைங்க. அது மட்டுமே இல்லை, இன்னொரு மாதிரி வேடிக்கையான விஷயம் பல விஷயங்கள்ல எடுத்து சொன்னாரு. ஒரு சம்பவம், ரொம்ப வேடிக்கையான ஒரு சம்பவம். சிக்கல்னு ஒரு ஊர், அதில் ஒரு சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. அவர் அந்த பெண்கள் வந்து புல்லாங்குழல் வாசிப்பாங்க எல்லாம் பூராமே. நாகப்பான்னு அவர் பெரியவர், கருச்சட்டை போட்டிருப்பாரு. அவங்க வீட்டில் 2 பிள்ளைகள் வளர்த்தாங்க. அவங்க 2 பேருமே திருமணம் நடத்துது. ஐயா தந்தை பெரியார் தலைமையில் திருமணம். எங்களெல்லாம் அழைச்சிருக்காங்க, நான் பேசுறதுக்கு இருக்கிறேன், எல்லாம் இருக்காங்க. திருக்குறளாரையும் அழைச்சிருக்காங்க. திருக்குறளார் மேலே ஒரு பெரிய பற்று, நகைச்சுவையாக பேசுவார், எல்லாம் இருக்குன்ட்டு. திருக்குறளார் முனுசாமி அவரை வந்து அழைச்சிட்டு வந்த உடனே திருக்குறளார் வந்த உடனே ஐயா வந்து சொல்கிறாரு, முதல்ல திருக்குறளாருக்கு வந்து ஒரு பெண் உரிமையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். பெண்கள் சுயமரியாதை திருமணம்னா என்ன, பெண்ணடிமை நீக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போகாம மிகப்பெரிய அளவுக்கு அந்த வழியை சொன்னான். அந்த மாதிரி வரும்போது திருக்குறளில் வந்து எல்லாம் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். ஆனால் பெண்ணுரிமையை பற்றி வரும்போது அவருடைய கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. பெரியார் சொல்கிறார் உடன்பாடு இல்லை, அதுதான் சொல்கிறாரு. இந்த மாதிரி அதெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் பார்க்கும்போது அது ஒன்று தான் எனக்கு மிச்சம், அதுதான் படிக்கணும். மற்றது எல்லாத்துலேயும் அறம்ங்கிறது அதுதான், அதெல்லாம் வைக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல உடன்பாடு இல்லையோ அதை பதிவு பண்ணுறாரு. இதுதான் அறிவு நாணயம். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்லும்போது பார்த்தாரு, பாருங்க ஐயா திருக்குறளார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், எல்லாம் பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பவத்தில்
ஐயா தான் திருக்குறளார் தான் திருக்குறளுக்கு அத்தாரிட்டி. பெரியார் சொல்கிறார், அவர் வார்த்தையில் நான் சொல்கிறேன். இப்போ அவர் உட்கார்ந்துருக்காரு. அதனால் அந்த தைரியத்தில் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது தவறானா அவர் திருத்தணும். என்ன தவறானா நான் சொல்கிற கருத்து தவறாக ஒரு வேளை நான் புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்னை திருத்தலாம் அப்படிங்கிறார். அவர் இப்படி என்ன பார்த்து சிரிக்கிறார். ஐயா என்ன பண்ணுறாரு பாருங்க, தவறு பண்ணு அப்படின்னாரு. பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார், திருக்குறளில் கற்பு எல்லாம் பண்ணானே, அந்த கற்பை பெண்ணுக்கே வச்சதான் கற்பனும். அதான் அதனால் பூரா கற்புக்கு மிகப்பெரிய பெண்ணில் பெருந்தக்கது யாவுல கற்பனும் திண்மை உண்டாகும், கற்பனும் திண்மை உள்ள இந்த குறள் ஐயா சொல்றாரு. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு பாருங்க. சரி, ஆணுக்கு என்ன சொல்லியிருக்காரு ஐயா திருக்குறளார் சொல்லணும். ஆணுக்கு நானும் படித்து பார்த்தேன் 1330 குறளை. ஆணுக்கு அதே மாதிரி எந்த கட்டுப்பாட்டை அவர் சொல்லியிருக்காரு. தற்காத்து தற்கொண்டாள் பேணி அது நல்லா வந்தால் அப்படி தான் வரும். திருப்பி எல்லாம் பெண்ணுக்கு தான் வந்திருக்கு அந்த கட்டுப்பாடு பூரா, ஆணுக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஐயா பதில் சொல்லுங்க. அவர் என்ன பார்த்து என்னப்பா வம்பில் எழுத்து விட்டு இதை நான் என்னத்தை பெரியாருக்கு போய் பதில் சொல்கிறதாங்க அப்படின்னு மெதுவாக சிரிச்சுக்கிட்டே வரேன். சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் நிறுத்திட்டாரு. ஆடியன்ஸ் எல்லாம் ஒரே அப்படியே வேடிக்கையாக இருக்கு, அப்படியே பார்க்குற இருக்காங்க. திருக்குறளார் திரும்பிய ஐயா, பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு ஒன்று இருக்கியா? ஆமாம், நான் படித்தேன், எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி உங்களையே கேட்குறேன், சொல்லுங்கள். பிறன்மனை நோக்கா பேராண்மை இருக்க, அது தெஃப்ட்டுங்க, திருட்டு. தனியாக கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு என்ன சொல்லியிருக்கான்? விதவையானவளுக்கு என்ன சொல்லியிருக்கான்? கல்யாணம் ஆகாத இருக்கார பாருங்க பொண்ணுங்க, அவளுக்கு என்ன சொல்லியிருக்கா திருவள்ளுவர்? பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு அதை இன்னும் வரையில, அதாவதுங்க பெண்ணு பொதுவாக என்ன இருக்கு வரலையே. நீங்கள் பிறன்மனை நோக்கா பெண்ணாண்மை சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு? திருடாதேன்னு சொல்லியிருக்காரு. அது தெஃப்ட்டு, இங்கிலீஷ்ல சொல்றாரு. எல்லாம் ஒரே வேடிக்கை, அது தெஃப்ட்டுங்க. ஐயா ஒத்துக்கிறையா, அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. ஐயா சொன்ன ஒத்துக்கிறையா அப்படின்ட்டார். அதனால இப்படியெல்லாம் அவர் படித்த ஆழமானவர். அவர் இவ்வளவு ஆழமான ஒரு தலைவர். படித்தவங்க மற்ற இல்லை, புலவர்கள் பதவுரை கருத்துரை சொல்லியிருப்பாங்க. மிக முக்கியமா பரிமேலழகரே 1000 வருஷத்துக்கு பின்னால் வந்தவர். அறமாவது மனுதர்ம நூலில் மனு வழி செய்த வருதலும் மறுத்தலும் அப்படின்னு இருக்கு. அறமாவது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் உரைப்பாயிரத்தில். அதுவே யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. மனு தர்மம் தான் பரிவு, அதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு பல பேர் குழப்பலான்னு பார்க்குறாங்க. அதனால் இதெல்லாம் இருக்கும்போது ஐயா ஒரு சுதந்திர சிந்தனையாளர் முறையை சொல்லிட்டு அப்படியெல்லாம் விமர்சனம் பண்ண பெரியார் தான் திருக்குறளை பரப்புனவர், திருக்குறள் மாநாடு போட்டவர், திருக்குறள் வரணும்னு சொன்னவர் போராம. மிக முக்கியமான விஷயம். ஆகவே இந்த 2 விஷயமும் சாதாரண செய்தி அல்ல, 2 தத்துவங்கள். குடிசெய்வார்களை பருவம் தான் எனக்கு பிடிச்ச குறள்னு கலைஞர் சொன்னான்னு சொல்கிறீங்க. ரொம்ப பேருக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, முதல்ல விவேகானந்தர் பார்வைன்னு சொல்லி அங்கே கொண்டு விவேகானந்தரை பற்றி பல பேர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளருங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்லுவாங்க. இடதுசாரி நண்பர்கள் கூட சில பேர் அவர் சொல்லுவாங்க. ஆனால் ஆழமாக அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸில் 16 பகுதி அதில் முழுக்க அவர் ஜாதிங்கிற வரும்போது கட்டாயம் இருக்கணும், ஜாதி இருக்கணும், ஜாதி வர்ணமெல்லாம் இருக்கணும் அப்படின்னு முழுக்க அதுக்கு வாதாடினவர். ஜாதி கட்டமைப்பு சில பார்ப்பனியத்தை எதிர்த்து சில இடங்கள்ல பேசியிருக்காருங்கிறது உண்மை. பார்ப்பனர்களை புரோகிதர்களை எதிர்த்து பேசியிருக்கிறாரு. நீங்கள் இப்போ அது வேற உண்மை. ஆனால் முழுக்க இதில் இருந்தார். ஜாதியை முழுக்க அவர் பாராட்டியிருக்காரு. இது அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியா இருக்கும். இதை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு இந்துத்துவான்னு இன்றைய கருத்துக்கு பெரிய சப்போர்ட் ஏன் விவேகானந்தர் சொல்கிறாங்கன்னா, விவேகானந்தர் அந்த கருத்துக்கு முழுக்க சொன்னார். இந்த ஜாதியற்ற திராவிடம்ங்கிறத அவர் ஏற்றுக்கிறதே இல்லை போராமல். இவ்வளவும் சொல்லிட்டு ஜாதி பார்த்தாருங்கிறதுக்கு அடையாளம்
சுந்தரனார் வந்து ஒரு விருந்து கொடுக்குறாரு. மனோன்மணிய சுந்தரனார் அவர் வந்திருக்கப்போ, உங்கள் குலம் உங்களுடைய குலம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வீட்டில் கேட்டிருக்காரு. இது அவருக்கு ரொம்ப கோபம். யாருக்கு? இது சுந்தரனார், மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை. அவர் வீட்டில் நாங்கள்லாம் திராவிட உணர்வாளர்கள், ஆனால் எங்களுக்கு வந்து இந்த குலம் அதுக்கு இதெல்லாம் கோத்திரம் கோத்திரமெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஓ அப்படியா, சரி, அவ்வளோ. அதோட எனக்கு நான் வேற அவர் எழுதியிருக்காரு ஒரு கட்டுரை இல்லையே, அதில் ரொம்ப தெளிவாக அந்த கட்டுரையை ஈரோடு தமிழன்மன் வெளியே பேசி அந்த அந்த பகுதியிலேருந்து எடுத்து பேசி புத்தகமாக வந்து சின்ன நூலாக இருக்கும். ஆகவே தான் கலைஞர் ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் செய்யக்கூடியவர். இங்கே அந்த சிலை வச்சாங்க, வள்ளுவர் சிலையை 133 அடியில் வச்சார். வள்ளுவர் பரப்புறதுக்காக சிலைக்காக வைக்கல, கொள்கைக்காக வச்சார். அந்த கொள்கை என்னன்னா, இந்த ரெண்டு வெவ்வேறு நேர் எதிரடையான தத்துவங்கள். ஆனால் ரெண்டு தத்துவத்துக்கும் நீங்கள் இடம் வச்சாலும் அதுக்கு பதில் இன்னொரு தத்துவம், ரொம்ப ஆழமான தத்துவம் இருக்குது, அது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான வாய்ப்பு. இது ரொம்ப அற்புதமாக கருத்துங்க. ஆமாம், பல பேருக்கு இது இன்னும் வழங்க வேண்டிய விஷயம் அது. எனக்கு இன்னொரு ஞாபகம் வருதுங்க ஐயா, அந்த செம்மொழி மாநாட்டு மலர்ல ஐயா ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க. அதுல வந்து பெரியாரும் திருக்குறளும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் கமிஷன்ல படிக்கிறதுல ஒருத்தருக்கு கேள்வி கேட்கும் பொழுது இமயமலை உயரம் என்ன, அந்த மாதிரியான கேள்வி கேட்கறத விட திருக்குறளை கேட்கணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இப்பவும் பாடத்திட்டத்துல சர்வீஸ் கமிஷன்ல நிறைய திருக்குறள் கேட்கறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. திருக்குறள்ல கூடங்க ரொம்ப மிக முக்கியமான சமத்துவம், சுதந்திர அறிவு, தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியது. அவன ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமாக தெய்வத்தான் ஆகாது. ஆமாம், அது மட்டுமல்ல, இன்றைக்கு வந்து தெளிவான பல விஷயங்கள் வந்து ஒரு கருத்து. பரிமேலழகர் உரை தான் அதிகாரபூர்வமான உரை. அதை விட்டு வேற எதுவும் எழுதக்கூடாது. எழுதுனா பத்திரிகையில் போட மாட்டாங்க, மதிப்பெண் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நிலை இன்னைய வரையில் இருக்குது. முதல்ல தேர்வாளர்கள் பல்கலைக்கழகங்களில் அதை மாற்றணும். புதிய கருத்துக்கள் வந்து அதை எது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இருக்குன்னா ஏற்றுக்கலாம். பரிமேலழகருக்கும் வள்ளுவருக்கும் 1000 ஆண்டு இடைவெளி. தத்துவ ரீதியாகவே நேர் எதிரான ஒரு நிலை. இவர் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஆனால் அந்த மதத்தை அவர் ஏற்றுக்கிட்ட ஒரு வைணவர். அவர் தன்னுடைய பார்வையில் பார்க்குறாரு, யாருக்கு எந்த விதமான கருத்து சொல்கிறதுக்கு இடம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த கருத்தை அவர் தான் சொன்னாராங்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. அதோடு அவரை கொச்சைப்படுத்தி அவர் யாருக்கு பிறந்தார், அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்னெல்லாம் இழிவுபடுத்துகிறாங்க அவருக்கு. அதெல்லாம் அதுக்கு அந்த அடிப்படையில் பார்க்கணும். புரட்சி கவிஞர் தான் முதல்ல பிங்கள நிகண்டு அப்படின்னு போட்டக்கூட அந்த இதில் வந்து எடுத்து நிகண்டில் அருமையான ஒரு உதாரணம். பாரதிதாசன் உரைன்னு எழுத ஆரம்பித்தார். அதில் வந்து ரொம்ப குறைவாக தான் அவர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இல்லை, நிறைவு பண்ண முடியல. அதில் வள்ளுவருங்கிறதுக்கு என்னன்னு இதுவரையில் வள்ளுவர்னா அது ஒரு ஜாதின்னு சொல்லியிருந்தாங்க. புரட்சி கவிஞர் தான் அதில் அழகாக பிங்கள நிகண்டு அதை அந்த எடுத்து ஆதாரத்தோடு சொல்கிறார். அந்த வரியோட பழைய இதோட வள்ளுவர்னா முதன்மையான அமைச்சர், மற்றவர்கள்லாம் சாதாரண அமைச்சர்கள். ஒரு அரசருக்கு இவர் தான் முதன்மையான அமைச்சர். அவருக்கு எல்லா துறையிலையும் அவரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாங்க, அவர் வழி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பிங்கள நிகழ்வு அதில் இருக்குது. அப்படிங்கிறது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். ஆகவே ரொம்ப ஆய்வு செய்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திராவிட இயக்கத்தவர்கள், நாவலர், கலைஞர், புலவர் குழந்தை, புரட்சி கவிஞர், இப்படியெல்லாம் எழுதின இந்த கருத்தோட்டம் சிந்தனையாளர்கள் இருந்தாச்சு. பல கருத்துக்கள். அதே மாதிரி கடவுள் வாழ்த்துங்கிற பகுதி இருப்பாருங்க, அந்த பகுதியை வள்ளுவர் எழுதலை அப்படின்னு வஉசி மறுத்து இருக்கிறார் கம்ப்ளீட்டாக. அதனால் இதெல்லாம் கருத்து சுதந்திரம். உடனே வஉசி இதை கடவுளில் கை வச்சிட்டாரு வஉசி அப்படின்னு சொல்லி அதை திரும்பிவாதம் செய்யக்கூடாது. அதனால் இது வந்து எதை சொன்னால் எது மக்கள் திருக்குறளை பரப்புனதே பெரியார் தான். இவன் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் சொல்லிட்டு இன்னமும் பகவத்கீதையில் தான் ஆளுமை இருக்குங்கிறதான திருக்குறள் இல்லாத ஆளுமையா, திருக்குறள் இல்லாத பேராண்மையா, திருக்குறள் இல்லாத அறிவா, மிகப்பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல,
3 முப்பால், ம். இந்த 4வதுக்கு இடமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பூரா என்ன அறம்பொருள் இன்பம் அதோட சரி. இந்த வீடுங்கிறது இடத்துக்கே போகலை. வீடுன்னு மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த இடத்துக்கே அவர் போகலை மிகப்பெரிய அளவுக்கு. அதுவே அவர் எதை காட்டுது மிகப்பெரிய அளவுக்கு. அப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அவர் இந்த மதமா அந்த மதமா சமண மதமா எந்த மதமும் அவருக்கு இது இல்லை. எல்லாத்துக்கும் அறிவு மதம், அறிவு துறையில் அவர் இருந்துவிட்டு எல்லாத்தையும் எடுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கே அந்த சுதந்திரம் கொடுத்துட்டா இருப்பாருங்க. அறிவு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லை, இருவேறு கலாச்சார பண்பாட்டுக்கு விரோதம். கடல் தாண்டாதே அப்படின்னா அது இல்லை, கடல் தாண்டுறது தாங்க. அவங்களுக்கு எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறது, அந்த உலகம்னு சொல்கிறத மூட நம்பிக்கை அல்லன்னு நாவலர் கலைஞர்லாம் சொல்லுவாங்க. உலகம் அது புகழ் உலகம் இருக்குது, இந்த உலகம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி அது வேற உலகம், அது வேற உலகம் சொல்கிறது இல்லைங்களா? சினிமா உலகம் அது வேற உலகங்க, நம்ம உலகத்தை மாறுபட்டுருங்கன்னு சொல்கிறது இல்லையா? அது மாதிரி முழுக்க அந்த உலகங்கிற போது இவன் உடனே மேலே ஒரு உலகம் கீழே ஒரு உலகம் 14 லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. அதனால் திருக்குறளுடைய ஆழம் இருக்குது பாருங்கள், ரொம்ப மிக முக்கியமானது தான். ஆனால் இந்த கருத்து சுதந்திரத்தை வேறு எந்த நூலும் கொடுக்கல. மிக முக்கியமாக நான் கடவுளே எழுதினார், அதனால் கேள்வி கேட்காத, எதிர்த்து பேசாத அப்படின்னு சொன்னார். மிக முக்கியமாக உதாரணங்கள் அவர் காலத்தில் உதாரணம் சொல்லணும். அப்போ வந்து படையின்னா ஒரு அரசாங்கம், மன்னன்னா அரசு. அந்த மாதிரி குடிதழி கோலோச்சு மன்னவன், குடிதழி கோலோச்சு மன்னவன் மக்களுக்கு இறை என்று சொல்கிற வார்த்தையை கூட பரமசிவன் மற்றவங்க எல்லாம் பார்த்தா இறை அப்படின்னாலே வரி வாங்குறவன். இறைன்னா தலைவன், அவ்வளோதான். கடவுளுங்கிறதுக்கு அங்கே எதுவும் கிடையாது. அதே மாதிரி பண்பு நலன் தான் 10ன்னு தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லி இந்த புத்தகத்தில் இருக்கு. ஒரு மிக முக்கியமாக குடிதழி கோலோச்சு மன்னவன் அடிதழி நிற்கும் உலகம். அது மட்டும் இல்லாமல் 10 குறள் கடவுள் தலைமை இருக்க, அந்த 10 குறளுமே கடவுள் தன்மை. எங்கேயாவது கடவுள் வாழ்த்துன்னு இருக்குங்களா? தலைப்பு எல்லாம் மற்றதெல்லாம் தலைப்பு ஒட்டி இருக்கு. இது ஏன் இல்லைன்னு கேட்டுறாரு, வஉசியே கேட்குறாரு. ஆகவே அது எழுதப்படலை. முதல் 3-4 அத்தியாயமும் அதை அவர் எழுதிருந்தா மற்றதை எழுதிருந்தான்னு ஆராய்ச்சி இருக்கு. அவர் அப்போ என்ன சொல்கிறாரு, வள்ளுவரே எழுதினாலும் அதை ஏற்றுக்க வேணும்னு அவசியம் கிடையாது, வள்ளுவரே அதை சொல்லிட்டாரு. அதுதான் அப்போ மிக முக்கியமாக அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்லிட்டு 2 பேர் தான் அதை சொல்லியிருக்காங்க. புத்தர் சொல்லியிருக்காரு, யார் சொன்னாலும் நம்பாதே. இந்த அறிவு சுதந்திரம் கொடுத்தவர் புத்தர், அவருக்கு அடுத்தது வள்ளுவர், அதுக்கு அடுத்தது பெரியார். இந்த 3 பேர் தான் அறிவு சுதந்திரம். மற்றதெல்லாம் நான் சொல்கிறத நம்பு, பெரியவங்க சொல்கிறத நம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. அதுதான். உங்கள் வாழ்க்கையில் திருக்குறள் எப்படி முக்கியமாக இருக்குது, அப்படி முக்கியமாக இருந்திருக்கு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்ததில்ல? எனக்கு வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே என்னை தயார் பண்ண ஆசிரியர் திராவிடமணி தான் சம்பளம் கட்டினார். எங்கள் குடும்பம் வசதியாக இருந்து நீங்கள் கடலூரில் படிச்சீங்க? கடலூர் ஓட்டியில் எஸ்பிஜின்னு ஹைஸ்கூல், முதல்ல ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடம், முதல்ல திண்ண பள்ளிக்கூடம் ஜெயகாந்தனுடைய அத்தை, அவங்க தான். நீங்களும் ஜெயகாந்தன் ஒரே வயது? ஆமாம், ஒரே தெருவு, ஒரே நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள் தான். போகாமல் அங்கே திண்ண பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் ஒரு முஸ்லாம் பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் அங்கே எஸ்பிஜின்னு, அதில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது 8வது வகுப்பில் படிக்கும்போது எனக்கு வந்து சாதாரணமாக மற்ற நண்பர்கள் தான் வந்து ஃபீஸ் கட்டுவாங்க, எங்கள் ஆசிரியர் கட்டுவார். வீட்டில் இது பண்ணாங்க. அப்போ நாங்கள் ஏன்னா அவரோட மீட்டிங் போவேன், எல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி. அப்போ 8th ஸ்டாண்டர்டில் 8வது வகுப்பு அப்போ வரப்போ ஒரு நாள் திடீர்னு பள்ளிக்கூடத்தில் எஸ்பிஜி எங்கள் ஹைஸ்கூலில், அப்போ தான் ஹைஸ்கூல் ஆகிருக்காது அது, அந்த முதல் கட்டத்தில் திடீர்னு டிஓ இன்ஸ்பெக்ஷன்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஆனுவலாக. உங்களுக்கு அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க. அந்த டிஓ இன்ஸ்பெக்ஷன் வந்தார். எனக்கு தமிழாசிரியர் வந்து 3 தமிழாசிரியர் இருந்தாங்க அந்த பள்ளிக்கூடத்தில். மூத்தவர் வந்து பழனியாண்டி முதலியார்னு டர்பன்லாம் கட்டி இதெல்லாம் வச்சுருப்பார். அந்த பழைய காலத்து தமிழாசிரியர் மாதிரியே இருப்பார். வைதிக உணர்வு உள்ள ஒரு பட்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் இருப்பார். ஆனால் எல்லாமே நம்மகிட்ட பிரியமாக இருப்பாங்க. நான் நல்லா படிக்கிற பையங்கிற முறையில் வெளிப்படையாக நான் அப்போது மீட்டிங் போயிட்டு வந்தேன். எந்த ஊர்ரா போனேன் நேற்று அப்படின்னு கேட்பாரு. அதனால் எல்லாம் போட்டு அதனால் அங்கே வந்த திடீர்னு
இந்த முருகேச முதலியார்னு ஒரு டிஓ வந்துடுறாரு. ம். அப்புறம் தான் அவர் பேரை விசாரித்தோம். ம். எனக்கு தெரியாது. ம். அவர் திடீர்னு வந்து சுற்றிக்கிட்டே இருந்தவர் ம். என் கிளாஸ் ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டார். ம். எப்போ எங்கே போவாங்கன்னு தெரியாது. சரி. அப்போ எங்கள் தமிழாசிரியர் வந்து தமிழ் பாடம் தமிழ் மொழி பாடம் நடத்திட்டு இருக்காரு. ம். நடத்தின உடனே என்ன கிளாஸ் அவரை தர்மனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாரு. ம். ஓ, தமிழ் பாடம் இருக்கா சார், கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு. நீங்கள் நடத்துங்க அப்படின்னாரு. ஒரு கேள்வி கேட்க போகிறேன் பசங்களை. ஐயா கேளுங்க. சரி, நாங்கள் 40 பேர் அந்த அந்த கிளாஸில் ஏபி 2 செக்ஷன். ஒரு 10 திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் யார் எழுதுனாங்க தெரியுமா அப்படின்ட்டு. அப்போல்லாம் திருக்குறள் வந்து பாடத்தில் வைக்கல. ம். எந்த எந்த வருஷங்க ஐயா? 45 46 இருக்கும் போகிறாங்க. அதாவது அதுக்கப்புறம் தான் அவினாசிலிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முதல் பீரியட். அதனால் 10 திருக்குறள் தெரிஞ்சவங்க உங்களுக்கு 10 திருக்குறள் சொல்லணும். யாராவது இங்கே இருக்கீங்களா? எந்திரிங்கன்னு. எங்கள் தமிழாசிரியருக்கு ஒரு சங்கடமான சூழல். ம். ஏன்னா 10 திருக்குறள் அவர் டிஓ கேட்குறாரு. ம். 10 திருக்குறள் தெரியுமா? இதில் எழுதியிருக்கேன் ஐயா, நடிச்சு வைக்கல, இதில் பதிவு பண்ணியிருக்கேன். திருக்குறள் தெரியுமா? எல்லாரும் பசங்க யாராவது நம்ம கொண்டு போய் அப்படியே குடிஞ்சிக்கிட்டு வாத்தியார் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ம். அவர் எல்லாம் எனக்கு நல்லா இதாக பண்ணேன். நான் கை தூக்கினேன். ம். ஓ, தெரியுமா? திருக்குறள் சொல்லு, உனக்கு பிடிச்ச குறள் சொல்லுன்னு. நான் வந்து இந்த மேடையில், பொதுக்கூட்ட மேடையில் ம். இவங்க எல்லாரும் சொல்லி கேட்டது, ம். விடுதலையில் திராவிட நாட்டில் படித்ததுனால எனக்கு குறுக்க நடுக்க இது மனப்பாடமாக பொருள் சரியாக தெரியுதா இல்லையா அது வேறு விஷயம். Okay. அதனால் அவங்க சொல்லிட்டேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்து விளையாட்டுமையாம் அப்படின்னு இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கே மொத்தம் 10 சேருமான்னு தெரியல. சரி, ஆரம்பிங்க. மனசுக்குள்ளதாக இருந்தாலும் நான் தைரியமாக வந்து என்ன பண்ணிட்டேன், நான் ஆரம்பித்து எடுத்து இருந்துச்சு நின்று மேடையிலலாம் பேசுகிறேன். அதனால் துணிஞ்சு இருந்துச்சு நின்னேன். அப்படி ஒவ்வொன்றா வரவழைச்சி சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு எப்பொருள் யார் யாராக கேட்பேனும். அப்புறம் வந்து இதை சொல்லிட்டு மலர்மை செய்யினால் மானடி சேர்ந்தார் அவர் நிலவு நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது மாதிரி போட்டு இப்போ வரிசையாக அது இப்போ கூட்டங்களில் பேசுவாங்க பாருங்க, அதெல்லாம் எடுத்து அதை காதில் கேட்டு வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு ஒரு 6 குறள் சொல்லிட்டேன். போதும் நிறுத்துமா, நல்லா சொல்லிட்டேன், நல்லா போதும் அப்படின்னு காப்பாற்றுனீங்க அப்படின்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சுன்னா என்ன அப்படின்னு பெரிய அளவில் வந்துட்டு சரின்னு வந்து அவருக்கு பிடிச்சிருந்தார். எங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் தான், பேக்வர்ட் கிளாஸ் பையனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் உண்டு. ஆமாம், அந்த கலெக்டர் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி வரும். டிஓ தான் அது ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அதுலேருந்து வந்தார். வந்த உடனே அந்த டைம் வந்து பெண்டிங்காக இருக்கிற பேப்பர் வந்து என்ன இருக்குன்னு ஆஃபீஸில் போய் கேட்டிருக்காரு. அங்கே எங்கள் எஸ்பி ஆஃபீஸ், அது கிறிஸ்டியன் ஸ்கூலு, சொசைட்டி ஃபார் ப்ராபகேஷன் ஆஃப் காஸ்பல்ஸ் அப்படின்னு. ராபர்ட் கிளைவ் தங்கியிருந்த வீடு தான் எங்கள் ஹெட்மாஸ்டர் வீடு. அங்கே போகாமல் அது அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல், அது போகாமல் அவர் வந்த உடனே பேப்பர் கையெழுத்து வாங்கிறது போனான். டிஓ பார்த்துட்டு, சார் கொஞ்சங்க, அவர் டைனமிக் டிஓ, நல்லா வேகமாக இருக்கு. அங்கே வந்து வர வேண்டாம்ப்பா, பேப்பரில் இங்கே ஏதாவது நான் ஏதாவது கையெழுத்து போட வேண்டிய என்கிட்ட வர வேண்டிய பேப்பர் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டார். அங்கே இவங்க ஆசிரியர் வந்து ஹெட்மாஸ்டர் உட்காந்துருக்காரு. இருக்குது சார், ஒரு ஸ்காலர்ஷிப்புக்காக நீங்கள் ஒரு பசங்களுக்கு அது சொல்லணும், நாங்கள் ஒரு எடுத்து 4-5 பேர் எடுத்துருக்கோம். அப்படியா, ஒரு ஸ்காலர்ஷிப் தானே? ஆமாம். ஆமையா, சரி, அது 8ஆவதுலேருந்து ஆரம்பியா, அப்புறம் 8, 9, 10 வரைக்கும் இந்த நீங்கள் போட்டிங்கன்னா அது வரும் 3 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, கேட்டுருக்கு, சரி அனுப்புங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி சொன்னேன். இந்த திருக்குறள் சொன்னான் ஒரு பையன், அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் பேரை குறித்து கொடுங்க அப்படின்னாரு. சரி, இது எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. சரி, நாங்கள் வந்து போன உடனே இது வந்து ஆஃபீஸுக்குள்ளே நடந்த விஷயம். அப்புறம் நாங்கள் போயிட்டு திரும்பி போய் ஞாபகமாக அந்த பேப்பரை கொண்டு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்கன்னு எழுதிட்டார். அதனால் எனக்கு 8ஆவது 9ஆவது 10ஆவதெல்லாம் மாதம் 10 ரூபா. பெரிய ரூபா. ஆமாம், 10 ரூபா மாதம். அதில் போய் இதில் எழுதியிருக்கேன், எந்த கணக்கு எழுதியிருக்கேன். இதில் 10ல் வந்து சம்பாதனை எவ்வளோ, 4ஆம் படிவம் 6ஆம் படிவம் வரை
அரசு உதவி சம்பளம் போக 2ஆம் போகிற இப்படி வரிசையாக வந்து ஸ்காலர்ஷிப் கடைசி நிலை ஊழியர். அதில் வந்து இந்த காசு வலையை மாற்றிட்டு வரணும். ட்ரெஷரில் போய் அவருக்கு 4 நாள் கொடுப்பேன் அந்த பியூனுக்கு. அதே எழுதிக்கிறேன், அவர் பேர் எழுதி அதை போட்டு மீதியெல்லாம் 2 ரூபா மிச்சம் ஆகும். இந்த உதவித்தொகை வந்து இந்த இதான் வந்திருக்கு அப்படின்னு இவரால் அப்படின்னு. ஐயாவின் அடிச்சோட்டில் உங்களுடைய வாழ்க்கை குறிப்பு. ஆமாம், ஐயாவின் இவங்களுக்கு காட்டலாம் வாசகர்களுக்கு. இது ஆரம்ப பல இது தொடர்ச்சியாக வருது. முதல் பாகத்தில் எழுதியிருக்கீங்க. ஆமாம், உதவித்தொகைங்கிற தலைப்பு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் சரியாக இருக்குன்னு பதிவு பண்ணது 9வது அத்தியாயம். நல்லதுங்க, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதுதாங்க, அதாவது ஒரு சம்பவம் இப்படி பல சிக்கல்கள் வரும்போது திருக்குறள் அது மாதிரி வேற ஏதாவது ஒரு குறளுங்கய்யா, வேற ஏதாவது ஒரு சிக்கல் வரும் பொழுது அதை வந்து வள்ளுவர்கிட்ட கேட்டு முடிவெடுத்த மாதிரி. எனக்கு ஐயா வந்து விடுதலையை இப்போ ஏற்றுக்க சொல்கிறாரு. நான் வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணி ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் கடலூரில், ஜாயிண்ட் ஆஃபீஸ். எந்த ஆஃபீஸும் மஃபுசல்னு சொல்லுவாங்க, புறநகர் பகுதி. அந்த மாவட்டங்களில் எது வரையில் கடலூர் மாதிரி இருக்கிற மாவட்ட தலைநகரில் பல கோர்ட்டுகள் இருக்குது எல்லாம். அதுக்கு வந்து ஜாயிண்ட் ஆஃபீஸ் கிடையாதுங்க இங்கே இருக்கிற மாதிரி. 3 வக்கீல்கள் 4 வக்கீல்கள் சேர்ந்து இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், நண்பர்கள் படித்த உடனே 3-4 பேர் 2-3, ஒருத்தர் கிரிமினல் சைடு, நான் கிரிமினல் சைடு எடுத்துக்கிறேன், வேறு ஒரு சிவில் சைடு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்களே ஒரு கூட்டம் போயிட்டு ஜாயின் பண்ணி சில மாவட்ட கோர்ட்டுகள், சப்கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, முன்சிப் கோர்ட்டுக்கு, சிதம்பரம் நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த கேஸ் வருது அதை எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் கள்ளக்குறிச்சி போங்க அப்படின்னு நினச்சி இங்கே சப்கோர்ட்டுக்கு போங்கன்னு பிரித்து 1.5 வருஷத்தில் நல்ல பிக்கப் ஆகிடுச்சு ப்ராக்டிஸ். அப்போ பெரியார் வந்து விடுதலை நிறுத்த போகிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா ஏற்றுக்குங்க. ஏன்னா குருசாமி விலகிட்டார். அதனால் வந்து நான் ஆஸ்பத்திரியில் கேட்குறாரு. அதை பற்றி எல்லாம் எழுதியிருக்க போகிற இதில் ஐயா அடிச்ச ஓட்டில் இருக்குது, அதுலேயும் இருக்குது, இதுலேயே இருக்குது ஒரு. அப்போ கேட்குறாரு, ஏன்னா வர சொல்லி தந்தி கொடுத்தாரு. வர சொல்லி ஜிஹெச்சில் இருக்கார் ஐயா, தந்தி கொடுத்து இது மாதிரி வரப்போகிறோம். வந்தேன், நான் என்னன்னு கேட்டேன், இந்த மாதிரி விடுதலை நிறுத்தலான்றது. ஐயோ விடுதலை நிறுத்திட்டிங்கன்னா நமக்கு எத்தனை வருஷம் இல்லை, யாரும் சரியாக பார்க்கறதுக்கு இல்லை, நீங்கள் ஒருவேளை வந்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒப்படைக்கிறதுக்கு பேசுகிறேன். நான் யோசனை பண்ணி சொல்கிறேன். அப்போ எனக்கு அதுக்கு முதல்ல திருமணம் பண்ணி வச்சுட்டார் ஐயா. அவங்க வசதியான குடும்பம், அவங்களுடைய திருமணத்தையே பெரியார் தான் நடத்தினது. சுயமரியா திருமணம் செல்லாதுங்கிறது தான் அவங்க மாமனார் மாமியார். அவங்க வசதியான குடும்பம், மலேசியாவில் இருக்காங்க. அவங்க பெரியாருக்கு நெருக்கமானவங்க. அவங்களுடைய பிள்ளை 34 நடத்தினாரு. அவங்களுடைய முதல் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்காங்க. என்னை பார்த்து ஐயா என் கூட இருந்தனால பல திடீர்னு ஒரு நாள் வர சொல்லி திருச்சியில் வந்து கேட்டார். நான் எனக்கு ஒன்றுமே இல்லைங்களே. இல்லை இயக்கத்துக்கு நான் யோசிக்கிறேன், இயக்கத்துக்கு பயன்படும். நீங்கள் இயக்கத்துக்கு பயன்படணும்னா எனக்கு அது இல்லை, நான் வேலைக்கும் போகல, இப்போ தான் பிஎல் முடிக்கலையே நான். அப்போ எஃப்எல் முடிச்சிருக்கேன், பிஎல் முடிக்கல. அதனால் என்ன இல்லை திருமணம் பண்ணி பார்ப்போம். அதனால் இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சு. கடலூரில் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து நல்ல பிக்கப் ஆகிருக்கு 1.5 மணி நேரம். அப்போ ஐயா வர சொல்லி கேட்குறாரு, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டோம். அப்புறம் என்னுடைய துணைவியார் அவங்ககிட்ட நல்லா வந்த உடனே போகாமல் யோசனை பண்ணோம் தனியாக, எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும். அது இருந்த உடனே அப்போ எனக்கு ஒரு சிக்கல். நாம் வந்து அப்போ நமக்கு இப்போ தான் ப்ராக்டிஸ், அப்போ வருமானம் என்ன ஆகுது, நம்ம பெரியார்கிட்ட வேலை போகும்போது ஐயாட்ட போடலாம், வேலை செய்யலாம். ஆனால் நம்ம இயக்க பணத்தில் நம்ம சம்பாதினா அவங்க அங்கே இயக்கத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. இது என்னுடைய கொள்கை போகிறாங்க. அது மாதிரி நம்ம அந்த அடிப்படையில் ஐயா வந்து என்கிட்ட பேசணும்னு சொன்னார். நான் ஒரே ஒரு ஐயா, எனக்கு சம்பளம் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு ஐயாட்ட சம்பளக்காரனாக இருக்க விரும்பலை நான், அது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சம்பளக்காரனாக இல்லைன்னா நான் அடிபணிய மாட்டணும்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் சம்பளக்காரனை விட நான் உங்களுக்கு என்ன நினைக்கிறேன்னா அந்த பணி செய்கிறேன். ஆனால் எனக்கு இது சம்பளம் வாங்கக்கூடிய வேண்டாம், எனக்கு இயக்கப்படத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா ஐயா வந்து கேட்டார். அதெல்லாம் எழுதியிருக்கேன் நான். ஆனரோடியம்னு கொடுக்குறேன் நான் சிரித்தேன். என்னன்னு 2க்கும் ஒன்று தான், எங்களை பேர் தானே மாற்றி சொல்கிறீங்க, இப்படி வாங்கினா என்ன அப்படி வாங்கினா தான் நீங்கள் தானே
அது சொல்லியிருக்கீங்க, அதனால் ஒன்றும் இல்லை, நான் ஊருக்கு போய் சொல்கிறேன், 2 நாள் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. நான் வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நான் விடுதலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா முடியாதுன்ட்டார், கூப்பிட்டு சொல்லி. அது ரெண்டுக்குமே சரியாக பண்ண முடியாது, இதையும் பண்ண முடியாது அதையும் பண்ண முடியாது, இதுக்கும் ஃபுல் ஜஸ்டிஸ் இருக்காது, அது உனக்கு கஷ்டம், அதனால் வேண்டாம், அப்படின்னா நீங்கள் வரலன்னு அர்த்தம், நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறப்போ எனக்கு. நீங்கள் அப்போ அங்கே தான் கடலூரில் தான் இருந்தீங்களா? கடலூரில் இருந்துட்டு தான் எனக்கு கூப்பிட்றாரு, இங்கே கூப்பிட்டு நான் இங்கேருந்து மாணவ பருவத்தில் இருந்துருக்கு, அதுக்கு முதல்ல நெருக்கம் கிடையாது. நான் இயக்க பிரச்சாரர்கள் நல்லது அப்போ அதுதான் பாருங்க. அப்போ என்னுடைய துணைவியார் திருமணம் ஆகி நாங்கள் வீட்டில் இருக்கோம், கூட்டு குடும்பம், எங்கள் அண்ணாருவே எல்லாருக்கும். அப்போ என்னுடைய துணைவியார் நானும் ஆழமாக யோசனை பண்ணோம். 2 நாள் மறுபடியும் ஐயா அது மாதிரி ஐயாவை சங்கடப்படுத்துகிற மாதிரி ஆயிட்டு, வேண்டான்னு சொல்கிற மாதிரி, ஐயா கேட்டு நம்ம மறுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மனசில் ஒரு 2-3 நாள் பெரிய குழப்பம் எங்களுக்குள்ள. அப்புறம் தனியாக உட்காந்து பேசணும் போகாமல். அப்போ நான் 2 விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொன்னேன். 1, பெரியார்கிட்ட வந்து சம்பளம் வாங்கினாலும் தன்மானத்துக்கு இழுக்குன்னு நினைக்கிறேன். அதை விட பெரிய விஷயம் மாமனார் பணத்தில் வாங்கி, அதுக்குள்ளே என்ன சொல்லிட்டாங்க, மாமனார் மாமியார் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க ஐயாட்டே, ஐயோ அவருக்காக நான் எல்லா வசதியும், வீடு தான் இங்கே இருக்குது, சென்னையில் வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுத்துட்றோம். அவருக்கு பிள்ளைங்க 2 பேரும், ஒருத்தர் லண்டனில் இருக்கார், இன்னொருத்தர் ஈப்போவில் இருக்காங்க, பிஸ்னஸ் இருக்குது, இங்கே யாரில் ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு நல்ல தாராளமாக எங்கள் பிள்ளை மாதிரி தான் வச்சுருக்கோம், உங்களுக்கு பயன்படுறதுன்னா, இயக்கத்துக்கு பயன்படுறதுன்னா அதை விட எங்களுக்கு என்ன இருக்குது, எல்லா வசதியும் நாங்கள் பண்ணிக்கிறோம் அவருக்கு. அவர் எங்கள்கிட்ட சங்கடப்படுவார், நான் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டார், நான் ஒரு வாட்சு கூட கல்யாணத்துக்கு வாங்கலை நான், அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டார். அதனால் அவங்க வந்து இதை சொல்கிறாங்க, வாழ்றோம் இல்லை இயக்கத்துக்காக நீங்கள் ஒத்துக்குங்க, நீங்கள் ஏன் கூச்சப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது யோசிக்கிறேன் அப்படின்ட்டாங்க போகிறாங்க. அப்புறம் துணைவியார்ட்ட சொல்கிறேன், நாங்கள் 2 பேர் கலந்து பேசணும். அதுலேயும் தன்மானம் போகுது, இதுலேயும் தன்மானம் போகுது. இங்கே இயக்கத்தில் வாங்கக்கூடாது, ஆனால் சமுதாயத்துக்கு நான் பாடுபடுறப்போ குறைச்சலான அளவுக்கு 2லேயும் லாஸ் தான். மானத்துக்கு நாம் நினச்சதுக்கு, ஆனால் அது அங்கே தனிப்பட்ட பணம், இது இயக்க பணம், பொது பணம். அதனால் வரும்போது இதுவா அதுவா அப்படின்னா இந்த குரல் தான், குடிசை வாழ்க்கையில் பருவம், மனம் செய்து மானம். அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது மானம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் அது அடித்தளம், அடிநீரோட்டம். அதனால் அது பயன்பட்டு. எந்த வருடம் நீங்கள் இப்போ ஏற்றீங்க விடுதலை ஆசிரியர் பணியை? 1962. ஐயா தான் அழைச்சிட்டு வந்து, ஐயாவை நேற்று கூட பேசுனாங்க. இது எத்தனை பாகம் வந்திருக்குங்க? இது இதுதான் வந்து விடுதலை வருது பாருங்க, இயக்கத்தின் வரலாறை ஒட்டி இன்னும் வந்துட்டு எழுதிட்டு இருக்காங்க பாருங்க. இயக்க வரலாறான தன் வரலாறு 362. இது வந்து கட்டுரையே ஒரு 7-8 பாகம் வந்துச்சு, இன்னும் முடியல. அது இந்த 2002 தான் நிற்கிது, அது இன்னும் 25 வரைக்கும் வரணும். ஏன்னா இயக்கத்துக்கு வரலாறையும் சேர்த்து எழுதிட்டாரு. ஏன் வரலாறு மட்டும் இதில் அங்கே போனாருன்னு, இயக்கத்தில் கல்யாணத்துக்கு போகிறோம், கூட்டம் நடக்குது, போராட்டம் நடக்குது, அதில் இயக்கத்தை அவர் கலந்துக்கிறாங்க. அதனால இப்படி எல்லாத்துக்கும் நாட்குறிப்பு மாதிரி எழுதுவீங்களா நீங்கள்? விடுதலை இருக்குது, மனசில் குறிப்பு இருக்குது. அதனால கரெக்டாக வந்து விடுதலை, நான் டைரி எழுதுகிற பழக்கம் கிடையாது. அது அங்கே விடுதலையிலேருந்து டேட்டு அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. நான் இந்த சம்பவம் எழுதுட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. புக்கு 6-7 பாகம் வந்துடுச்சு. ஆமாம், எனக்கு இதை பார்க்கும்போதுங்க பெரியார் பிஞ்சு இருக்கு. இந்த பெரியார் பிஞ்சு இதில் வந்து இப்போ குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் பெரியார் கருத்துக்களை. இப்போ இதுல வந்து திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கா? வந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு அதோடைய இதுதானே. ஆமாம், அவங்களுக்கு குழந்தைகளுக்கும் அறிவுகள் சொல்றது, போறது, படங்களை போட்டு சொல்றது ரொம்ப முக்கியம். இன்று குழந்தைகள் நீங்கள் இனியும் இந்த நாட்டை ஆளப்பிறந்தீர்கள், தின்றதையே தின்று தவிட்டாமல் இல்லாமல் அன்றன்றான புதுமை கூறணும். ஐயாவை புரட்சி கவிஞரே இளைஞர் இலக்கியம்னு ஒன்று எழுதுறாரு. அதில் வாழ்வியலில் எழுதிட்டு வந்தாங்க. அதுலேருந்து கூட மிக முக்கியமாக இளைஞர் இலக்கியம்னு அதில் திருக்குறள் படி அப்படின்னு போட்டு அதில் சொல்லுவார். எவ்வளோ அழகாக நாசுக்காக சொல்லிட்டு இருப்பாருன்னா, ஒரு உதாரணம், தாத்தா ஒரு புத்தகத்தை திருக்குறள் எடுத்து வந்து குழந்தைய ஓடிட்டு வருது. ஓடிட்டு வரும்போது அங்கேருந்து, தாத்தா தாத்தா
அந்த இவா என்னது இது குரலில் சொல்கிறாங்க, குரல் சரி அது புரட்டிட்டு வந்தேன். இதில் கோயிலை காட்டுங்க தாத்தா, குரலில் கோயில் இல்லைம்மா அப்படிங்கிற. எவ்வளோ அழகாக வருது குரலில். எங்கேயாவது கோயில்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிங்க பாருங்க, கிடையவே கிடையாது. ஆமாம், அதான் இப்போ பிஞ்சுகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். நல்லது நல்லதுங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக எல்லா கருத்துக்களையும் பகிர்ந்துருக்கீங்க. இளைஞர்களுக்கு இதை பற்றி ஒரு திருக்குறளுக்கும் பெரியாருக்குமான தொடர்பு பற்றி ரொம்ப உங்க வாயாலே கேட்கறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நேரம் ஒதுக்கினதுக்காக ரொம்ப நன்றி.